ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஃபைல்ஸ் கான்செப்ட்ஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ரைட் சி இன்னைக்கு வில் பி ஸ்டார்டிங் வித் அ வெரி நியூ கான்செப்ட். ஒரே ஒரு நிமிஷம். ஐ ஜஸ்ட் குவிக்லி ஷேர் மை ஸ்க்ரீன். ரைட் சி இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து CUI கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், அதாவது நம்ம பண்ற எல்லா அப்ளிகேஷனுடைய அவுட்புட் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. என்டர் யுவர் நேம், என்டர் நம்பர், என்டர் யுவர் ஏஜ், இந்த மாதிரி எல்லாமே வேர்ட்ஸ்ல கேட்கும். நம்ம அதுக்கு பதில் சொல்லுவோம். அண்ட் இதோட எண்ட் ரிசல்ட்டா நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். ரைட், இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ல என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது அதுல ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதுக்கு நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களால அதுல ஒர்க் பண்ண முடியும். ரைட், கொஞ்சம் படிக்காதவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க அதை இங்கிலீஷ் எழுத்துக்கூட்டி அதை படிச்சு அதுக்கு பதில் சொல்லணும். அதுல கேட்கிற கேள்விக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பதில் சொல்லணும். அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் யாரையும் தப்பா சொல்லல, பட் சினாரியோவை புரிஞ்சுக்கோங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட் லுக்ல போறோம். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் லுக்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாம் பில் யார் கொடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷ் கவுண்டர்ல யாராவது ஒரு பர்சன் உட்காந்துருப்பாங்க. அவங்க ரொம்ப படிச்சவங்களா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பலாம் ஒன்றும் படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுமா அப்படின்னா சில பேருக்கு தெரியும். மெஜாரிட்டி பர்சன்ஸுக்கு வந்து அவங்களுக்குலாம் தெரியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல போயிட்டு என்டர் த ப்ராடக்ட் நேம், என்டர் த ப்ராடக்ட் குவான்டிட்டி, என்டர் த ப்ராடக்ட் பிரைஸ், இந்த மாதிரி ஃபுல்லா நம்ம இந்த மாதிரி இங்கிலீஷ்ல கேட்கணும்னு சொல்லுவாங்க. அதை ஃபுல்லா படிச்சு புரிஞ்சு அதுக்கு பில் போட்டு எடுக்கிறதுக்கு வந்து இட் வில் டேக் மோர் டைம். ஸோ இதனால என்ன பண்ணுவாங்க, நிறைய இந்த மாதிரி பில்லிங் அப்ளிகேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா GUI அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாம் ஏதாவது ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியா வந்து இப்போ நம்ம சொல்லி கொடுத்துருக்கலாம். இப்போ ஒரு பிரிண்டர் சிம்பிள் இருக்கா, இந்த பிரிண்டர் சிம்பிள் போய் கிளிக் பண்ணா பில் ஜென்ரேட் ஆகி வந்துடும். புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஸ்கேன் பண்ணுமா, அந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு, கிளிக் பண்ணி ஸ்கேனர் எடுத்து போய் அந்த ப்ராடக்ட் காமி ஸ்கேன் பண்ணி எடுத்தோம். இந்த மாதிரிலாம் நம்மளால ஈஸியா ஒருத்தர் சொல்லி கொடுத்து நம்மளால அதுல ஒர்க் பண்ண வைக்க முடியும். இந்த மாதிரி ரீசனுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லி சொல்லுவாங்க. ரைட், அது மட்டுமா அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தானா? இல்ல, நம்மளால கேம்ஸ் இதெல்லாமும் கிரியேட் பண்ண முடியும். ரைட், ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல நம்ம போகிறோம். ரைட், இனிமேல் நம்மளுக்கு அவுட்புட் வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒரு டெர்மினல்ல பார்த்திருப்போம். ரைட், இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கிரீன்ல தான் நமக்கு வந்து அவுட்புட் எல்லாமே வந்திருக்கும். இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தனியா அவுட்புட் ஸ்கிரீன் ஒன்று கிரியேட் பண்ணி நமக்கு எப்படி வேணுமோ அந்த ஸ்கிரீனை கஸ்டமைஸ் பண்ணி அதுல நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போறோம். ரைட், ஸோ இது வரைக்கும் நீங்க படிச்ச பைத்தான் அப்படிங்கிறது இட்ஸ் பிட் டிஃபரெண்ட். ஆனா இனிமேல் வந்து we are going to learn a different Python அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட், ஸோ என்ன கேட்டா இது வந்து ரொம்ப ஈஸியும் கூட, அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ரைட், ஸோ நான் எப்படி இப்போ சொல்லி தர போறேன் அப்படின்னா ஒவ்வொரு லைன் நம்ம டைப் பண்ணிட்டு அதோட அவுட்புட் ஈஸியா இருக்கும். ரைட், ஸோ எப்படி ஒரு கேம் கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு தரேன். அதாவது இந்த செக்மெண்ட் இன்னொரு 2 கிளாஸ் போட்டோம். ரைட், அதுல நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் காமிக்கிறேன் எப்படி ஒரு கேம் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு. ஐ ஷோ யூ ஒன் எக்ஸாம்பிள். ரைட், இப்போ ரைட் we will start with. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்தான்ல நமக்கு தேர்ட் எப்படி நம்ம வந்து ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். ரேண்டம் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரேண்டம் அப்படிங்கிற அந்த மாடியூல் மாதிரியே நமக்கு இன்னொரு மாடியூல் டர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம GUI அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். இம்போர்ட் டர்ட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், சோ இந்த டர்ட்டில் அப்படிங்கிறது ப்ரீ டிஃபைன்ட் மாடியூல். இதுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒரு வேலையை நமக்கு செஞ்சு கொடுக்கும். ரைட், சோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுல என்ன டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, எப்போ நான் எதை யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் பார்ப்போம். ரைட், சோ இந்த டர்ட்டில் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ டிஃபைன்ட் மாடியூல். அதை ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணாதான் நம்மளால இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண முடியும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் கிரியேட் பண்ண போறோம். ஸ்கிரீன் அப்படின்னா இப்போ நம்ம ஒர்க் பண்றது ஒரு ஸ்கிரீன் தான். இங்க பாருங்க, இந்த இடத்துல அன்டைட்டில்னு போட்டுருக்கு. ரைட் சைடுல பாருங்க ஒரு மினிமைஸ் பட்டன் இருக்கு, ஒரு மேக்ஸிமைஸ் பட்டன் இருக்கு, ஒரு க்ளோஸ் பட்டன் இருக்கு. சோ அப்ப நம்ம கிரியேட் பண்ற ஸ்கிரீனையும் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பேர் A = 10. இந்த 10ங்கிறது வேல்யூ, ஏங்கிறது என்னுடைய வேரியபிள் நேம். இதுக்கு ஏ தான் கொடுக்கணுமா அப்படின்னா என்ன வேரியபிள் பேர் வேணுமா கொடுக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ நான் ஒரு ஸ்கிரீன் கிரியேட் பண்ண போறேன். அந்த ஸ்கிரீனுக்கு ஒரு பேர் வைக்கும். ஏதாவது ஒரு பேர் வைக்க முடியும். என்ன பேர் வேணாலும் நம்ம வைக்கலாம். ஆனா இந்த ஸ்கிரீன் அப்படிங்கிற இந்த பேருடைய ஷார்ட் ஃபார்ம் அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா ஓகே இது ஸ்கிரீன் பண்ண கோடிங் போல இது ஒரு ஸ்கிரீனோட நேம் அப்படின்னு நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். ஸோ அதனால என்ன பண்றேன்னா SCR ஸ்கிரீனை எனக்கு தெரிஞ்ச ஒரு விதத்துல ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல SCR அப்படின்னு சொல்லி இதை நீங்க எஸ்ன்னு வைக்கலாம், SCன்னு வைக்கலாம், இல்ல ஸ்கிரீன் அப்படின்னு வேணாலும் வைக்கலாம். என்ன பேர் வேணுமோ அதுக்கு கொடுத்துக்கோங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்கிரீன். இப்போ இந்த இடத்துல இம்போர்ட் டர்ட்டில் அப்படின்னு நம்ம சொல்லிருப்போம். சோ அப்ப வழக்கம் போல என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் மாடியூல் பேரை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லலாம் டர்ட்டில் டாட். இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணணும் சொன்னேன், ஒரு ஸ்கிரீன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த இடத்துல ஸ்கிரீன் ஆஃப் அப்படின்னு இப்படி போடணும். SCR = டர்ட்டில்ங்கிறது மாடியூல். அதுக்குள்ள ஸ்கிரீன் ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் கிரியேட் ஆகும். அது எப்படி சார் கிரியேட் ஆகும், என்னால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ ஷோ யூ. நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ ட்ரை டு டேக் யூ டு பர்டிகுலர் ஃபோல்டர். இப்போ இதுல போயிட்டு லெட்ஸ் சே drawing 1 அப்படின்னு போடுறேன். சோ இப்போ இந்த இடத்துல ஸ்கிரீனுக்கு எஸ்ல கேப்ஸ்ல இருக்கணுமா அப்படின்னு சொல்லி தினேஷ் கேட்கறாங்க. கண்டிப்பாக எஸ் கேப்ஸ்ல தான் இருக்கணும். இட்ஸ் ப்ரீ டிஃபைன்ட், நம்மளால மாத்த முடியாது. ரைட், இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இதை சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு ஐ ட்ரை டு ரன் திஸ் பர்டிகுலர் அப்ளிகேஷன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எனக்கு ஒரு அவுட்புட் ஸ்கிரீன் இந்த இடத்துல கிரியேட். மினிமைஸ் பட்டன் இருக்கும், மேக்ஸிமைஸ் பட்டன் இருக்கு, க்ளோஸ் பட்டன் இருக்கு. இந்த இடத்துல இது வந்து டைட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தான் டர்ட்டில் கிராஃபிக்ஸ்னு பை டிஃபால்ட் அதுல இருக்கும். இந்த போர்ஷனுக்கு பேர் என்னன்னா
டைட்டில் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இப்போ நான் இந்த இடத்துல அந்த டைட்டில் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லித்தரேன். எஸ்சிஆர் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்கிரீன் பேர். எஸ்சிஆர் டாட் டைட்டில் அப்படின்னு போடுறேன். இந்த பிராக்கெட்டுக்குள்ள கொட்டேஷனுக்குள்ள லெட் மீ சே இட் லைக் drawing by ராமன் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ். எஸ்சிஆர் டாட் டைட்டில் அப்படின்னு போட்டிருக்கேன். ரைட், இந்த இடத்துல ஐ ட்ரை டு புட் ஹேஷ்டேக். இதை வந்து டு கிரியேட் ஸ்கிரீன் அப்படின்னு போடுறேன். இதெல்லாம் ஸ்கிரீன் கிரியேட் பண்றதுக்கான கோட். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ஐ ட்ரை டு ரன் திஸ் பர்டிகுலர் மாடியூல். இப்போ இங்க பாருங்க, எனக்கு அந்த ஸ்கிரீன் வந்திருக்கு. அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற டைட்டில் பாத்தீங்கன்னா drawing by ராமன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்த டைட்டில். இந்த இடத்துல நீங்க என்ன டைட்டில் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ டைட்டில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் மேல ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட், இப்போ நான் மறுபடியும் அதை ரன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்கிரீன் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஸ்கிரீனுக்கு டைட்டில் ரன் ஆயிருக்கு. இப்போ இது இந்த ஸ்கிரீன் கலர், பேக்ரவுண்ட் கலர் என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல இருக்கு. எனக்கு இந்த ஒயிட் கலர் வேணாம், எனக்கு வேற ஏதாவது கலர். அதை எப்படி சார் மாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்சிஆர் டாட் பிஜி கலர். நல்லா பாத்துக்கோங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கலரோட ஸ்பெல்லிங் பிஜி COLOR வராது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சார் நான் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண சார் வரல சார் அப்படிவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த ஸ்பெல்லிங் COLOR தான் வரும், LOUR வராது. எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயுமே எனக்கு தெரிஞ்சு யூ வராது கலருக்கு. எஸ்சிஆர் டாட் பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிஜி கலர். பிராக்கெட் ஓபன் பண்ணி கொட்டேஷனுக்குள்ள இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு கிரீன் கலர் வேணும். சேவ் பண்றேன், இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அழகா என்னுடைய ஸ்கிரீன் கிரியேட் ஆயிருக்கு. அதோடைய பேக்ரவுண்ட் கலர் பாருங்க கிரீன் கலரா மாறிடுச்சு. சோ இப்படிதான் ஒரு ஸ்கிரீனுடைய பேக்ரவுண்ட் கலர் மாத்த முடியும். சார் என்ன கலர்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச என்ன கலர் இருக்கணும் இந்த இடத்துல கொடுங்க. லெட் மீ சே இட் லைக் ஒரு எக்ஸாம்பிள் கோல்டு அப்படின்னு கொடுத்தா வருமா அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, இதான் கோல்டு கலர் கேட்டாதீங்க, ஏதோ ஒரு கோல்டு அப்படிங்கிற ஒரு கலர்ல ஒன்னு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரைட், சோ இப்போ இதுல கிரேடியன்ட் கலர்ஸ் எல்லாம் வராது. இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ப்ளூ கலர் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ப்ளூ கலர் வரும். சரி சார், இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும் தான் என்னால கொடுக்க முடியுமா? என்னால ஒரு லைட் ப்ளூ, லைட் கிரீன் இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு லைட் கிரீன் ஒரே வார்த்தையா கொடுக்குறேன், லைட் கிரீன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு ரன் பண்ணி பாருங்க, எனக்கு லைட் கிரீன் கலர் எனக்கு கிடைச்சிருச்சு. ரைட், இப்போ இதுல வந்து இது மட்டும் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னா இப்போ இங்க பாருங்க, நான் வந்து ஒரு ஹேஷ்டாக் 0000000 ஒரு 6 0 கொடுக்குறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளாக் கலர்ல வரணும், வருதா அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, அதாவது இப்போ நான் கொடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெக்ஸாடெசிமல் கோட்ஸ் என்னால கொடுக்க முடியும். அதாவது எல்லா கலருடைய ப்ளூ அப்படின்னா ப்ளூவே ஏகப்பட்ட ஷேட்ஸ். ரைட், ப்ளூலயே நேவி ப்ளூ, இந்த ப்ளூ, அந்த ப்ளூ ஏகப்பட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் கரெக்டா நான் பேரை தெரிஞ்சு எப்படி சார் கொடுக்குறது? அப்படியே கொடுத்தாலும் அது எப்படி சார் ஏத்துக்கும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர்ல போயிட்டு HTML கலர் கோட்ஸ் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ்ல கலர் கோட்ஸ் வரும். அதாவது ஒவ்வொரு கலருக்கும் ஹெக்ஸாடெசிமல் கோட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டாக் போட்டு அந்த ஹேஷ்டாக் பக்கத்துல டிஃபரெண்ட் இது வரும். இப்போ நான் என்ன சொல்றேன் AAF3 இது என்ன கலர்னு சத்தியமா எனக்கு தெரியாது. சும்மா ஒரு ஹெக்ஸாடெசிமல் கோட் நான் இப்ப கொடுக்குறேன். இப்போ என்ன கலர் வருது பாருங்க, சூப்பர் நைஸ் ப்ளூ. ரைட், இந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு கோடுக்கும் உங்களுக்கு எந்த கோட் வேணுமோ நெட்ல போயிட்டு ரெஃபர் பண்ணி எடுத்து போட்டீங்கன்னா அந்த ஸ்பெசிபிக் கலர் உங்களுக்கு பேக்ரவுண்டா வரும். ரைட், இல்ல சார் எனக்கு கிரீன் ப்ளூ இந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். நீங்க அதை வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். ரைட், அடுத்தது இப்போ இங்க பாருங்க, அந்த ஸ்கிரீன் மறுபடியும் ரன் பண்றேன். இப்போ இங்க பாருங்க எனக்கு அதே அந்த ப்ளூ கலர். இந்த ஸ்கிரீன் இப்போ எவ்வளவு பெருசு பாருங்க, இங்க இருந்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஷேப் அப்படின்னு சொல்லலாம். ரைட், இப்போ இந்த ஸ்கிரீன் சைஸ் என்னால மாத்த முடியுமா சார் அப்படின்னா கண்டிப்பா என்னால மாத்த முடியும். அது எப்படி சார் பண்றது? SCR டாட் செட் அப் அப்படின்னு இருக்கு. இந்த செட்டப்ல வித் எனக்கு எவ்வளவு வேணும், ஹைட் எவ்வளவு வேணும் அப்படிங்கறத இங்க டிஃபைன் பண்ணலாம். நான் என்ன சொல்றேன்னா வித் எனக்கு 400 வேணும், ஹைட் எனக்கு ஒரு 200 போதும். ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் எனக்கு வேணும். முதல்ல கொடுக்க வேண்டியது வித். சோ இதுல போயிடுறேன், இதுல வித் கமா ஹைட் அப்படின்னு சொல்லிடுறேன். சேவ் பண்ணிட்டு லெட்ஸ் ட்ரை டு ரன் திஸ். இப்போ பாத்தீங்கன்னா அப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப்ல எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ரைட், சோ இது வித் அப்படிங்கிறது என்னதுன்னா அகலம். இந்த அகலம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 400. உயரம் ஹைட் எவ்வளவு கொடுத்தீங்க 200. சோ இந்த மாதிரி வரும். ரைட், பட் ஆனா எனக்கு இவ்வளவு சின்னதா எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு பழையபடி எனக்கு ஸ்கொயர் ஷேப் வேணும். சோ அதனால ஒரு 800 அப்படின்னு கொடுக்குறேன். சோ இப்போ திருப்பி ரன் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க எனக்கு ரைட் கொஞ்சம் பெருசாவே இருக்கு. இவ்வளவு பெருசு வேணுமா வேண்டாம். சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'll try to make it like 600 கொஞ்சம் பாக்குற அளவுக்கு ஸ்கிரீன் குள்ள இருந்தா போதும். ஸ்கிரீன் வெளியில போனா நமக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. சோ அதனால ஓகே இது கரெக்டான சைஸ் பார்க்கும்போது நமக்கு கிளியரா தெரியுது. 600 அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ரைட், நீங்க தான் கண்டுபிடிச்சு போறோம். ரைட், ஃபுல் ஸ்கிரீனுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா I'll help you out சொல்லிடுறேன். இது வித் இதுல என்ன அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு வித் வேணும், எவ்வளவு ஹைட் வேணும்ன்றத நீங்க டிஃபைன் பண்ணி வைக்கலாம். ரைட், சோ இட்ஸ் அப் டு யூ டு டிசைட் ஆன் தட் பர்టిక్యులர் ஃபேக்டர். சோ இப்போ 600 டைப் பண்ணணும், ஈக்குவலா எடுத்துக்கிற ஒரு 600 இல்ல ஹைட் எவ்வளவு வித் கம்பல்சரியா கொடுக்கணும். ஏன்னா இது ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் எதிர்பார்க்கும். அப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். ரைட், சோ இப்போ இதை பண்ணியாச்சு. இப்போதைக்கு ஸ்கிரீன் எப்படி கிரியேட் பண்றது, அதுல டைட்டில் எப்படி சேஞ்ச் பண்றது, பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்றது, ஒரு ஸ்கிரீனுடைய ஹைட் அண்ட் வித் எப்படி டிஃபைன் பண்றது, இந்த 4 ஆப்ஷன் நம்ம பார்த்தோம். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எப்படி ஒரு ஸ்கிரீன் கிரியேட் பண்ணணும், எப்படி டைட்டில் சேஞ்ச் பண்ணணும், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றது, எப்படி அதுக்கு ஹைட் டிஃபைன் பண்றது, வித் டிஃபைன் பண்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட், இப்போ இது ஈஸியா இருக்கா இல்ல கஷ்டமா ஃபீல் பண்றீங்களா? இது ஈஸியா இருக்கா இல்ல கஷ்டமா ஃபீல் பண்றீங்களா? ரைட், சரி ரொம்ப என்னை கேட்டா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ரைட், சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. கண்டிப்பா சொல்றேன் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட், இந்த ஃபுல் ஸ்கிரீன் பிரச்சனை தான் இப்போ பெருசா ஓடுது. சோ ஐ டெல் யூ ப்ரோ. இங்க பாருங்க, இப்போ எனக்கு இங்க வருது. இப்போ இந்த மேக்ஸிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஏன் டிசைனிங் பர்பஸ்க்கு நான் என்ன சைஸ் வேணும், என்ன சைஸ் முதல்ல தெரிஞ்சா போதுன்னு சொல்றது தான். பட் நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அதுவே எடுத்துக்கும். ஸோ அதனால எதுவும் கிடையாது. ரைட். கலர் நேமிங் அப்படின்னா என்ன, அதான் சொல்லிட்டேன். ஹெக்ஸாடெசிமல் கோட்ஸ் ப்ரௌசர்ல போயிட்டு டைப் பண்ணுங்க, ஹெக்ஸாடெசிமல் கலர் கோட்ஸ் போடுங்க. நிறைய கலர் கோட்ஸ் வரும், கலர்ஸோட உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சோ அதை எடுத்து போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிரியேட்டிங் இட் பாருங்க. நான் உங்களுக்கு டிஃபரெண்ட் இது நான் பண்ணி காமிக்கிறேன். ஐ வாண்ட் டு ஹைட் த க்ளோஸ் பட்டன் பாசிபிள் ஆர் நாட். கண்டிப்பா பண்ணலாம், பண்ண முடியாதுங்கிறது கிடையாது. அதை எனேபிள் பண்றது டிசேபிள் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தனியாக உட்காந்து கோடிங் எழுதணும். ஒரு மீனிங்ஃபுல்லான டவுட்ஸ் கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் இப்பதான் பேசிக்ஸ் ஆரம்பிக்கிறேன். நீங்களாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றீங்க. இது என்ன அப்படின்னா கண்டிப்பா லைக் கேன் ஆன்சர் டு ஆல் தோஸ் கொஸ்டின்ஸ். பட் என்னன்னா நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு ஃப்ளோல பேசிக்ஸ் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். பட் இப்போ இதுல ஒவ்வொரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா டிவியேட் ஆகி ஐ கோ டு டிஃபரெண்ட் பிளேஸ். இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஐ எக்ஸ்பிளைன் இது ஏன் எதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தான் போறேன். கண்டிப்பா ஐ வில் டு இட். ப்ளீஸ் டோன்ட் வெரி அபௌட் இட். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நெக்ஸ்ட் 3 கிளாஸஸ் நம்ம இந்த கான்செப்ட்ல மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கிளாஸ் அடுத்த கிளாஸ் ரைட். ஸோ கண்டிப்பா ஒரு கேம் எப்படி கிரியேட் பண்றாங்கிற ஒரு சாம்பிள் வரைக்கும் நான் போய் இதுல நான் காமிச்சிருவேன். அதனால கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. ஐ டீச் யூ ஆல் த கான்செப்ட்ஸ் தட் இஸ் அவைலபிள். இதுல நிறைய பேர் இதோட பர்பஸ் என்னன்னு சொல்லி கேக்குறீங்க. கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சாம்பிள்ஸோட காமிக்கிறேன். உங்களுக்கு அதோட பர்பஸ் என்னன்னு புரியும். ரைட். இப்போ பேசிக்கலா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் என்ன சொல்லி தரேன், எப்படி இந்த டோட்டல் ஸ்கிரீன்ல ஏதாவது ட்ரா பண்றது, எப்படி வரையறது அப்படிங்கிறத நான் சொல்லி தரேன். ஸோ நீங்க கேட்கலாம், சார் நாங்களா என்ன சின்ன பசங்களா எங்களுக்கு போய் உட்காந்து வரையறது எப்படின்னு சொல்லி தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கேமுக்கு கேரக்டர் கிரியேட் பண்றது இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் கோடிங்ஸ் நம்ம எழுதி தான் பண்ணுவோம். ரைட். ஸோ அந்த மாதிரி எப்படி ஒரு கேரக்டர் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். விச் வில் ஹெல்ப் யூ அ லாட். ரைட். ஸோ இப்போ என்னன்னா ரைட் மெத்தட் ஃபர்ஸ்ட் கர்சர். இப்போ பேசிக்கலா வரையறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பேப்பர் அண்ட் பென் இது இருந்தால் நம்மளால ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரலா கேட்கும். ஜெனரலா இப்போ யாராவது வந்து எனக்கு ஏதாவது வரைஞ்சு காமிங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, எனக்கு பேப்பர் வேணும், ஒரு பென் வேணும், ஒரு பென்சிலோ ஏதோ ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா நான் வரைஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது வந்து பாத்தீங்க நமக்கு வந்து ஒரு பேப்பர் தேவை. ஏன் அப்படின்னா நம்ம வரையறதே அந்த அவுட் ஸ்கிரீன்ல தான் வரையப்படும். ஸோ அதனால எனக்கு பேப்பர் தேவை. பட் அடுத்து நமக்கு என்ன தேவை, ஏதாவது ஒரு பென் அப்படின்னு இருந்தா ஐ கேன் ஈஸிலி ட்ரா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு பென் வந்து கிரியேட் பண்ண போறேன். இதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு டு கிரியேட் டர்ட்டில் அப்படின்னு போடுறேன். டு கிரியேட் டர்ட்டில் அப்படின்னு போடுறேன். டர்ட்டில் என்னன்னு கேள்வி வரும், கொஞ்சம் டைம் கொடுங்க, அது என்னன்னு நான் புரிய வைக்கிறேன். இப்போ என்னோட டர்ட்டிலுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன், பென். ஐ அம் கோயிங் டு ட்ரா சம்திங். வரையறதுக்கு எனக்கு தேவை பென். அதனால எனக்கு புரியுற மாதிரி நான் பென் வச்சிருக்கேன். இப்போ இந்த டர்ட்டில் அப்படிங்கிற இந்த மாடியூல் மேல இருக்குல்ல, இந்த மாடியூல் பேரு அப்படியே போடுறேன். டாட் எனக்கு ஒரு டர்ட்டில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ மேல இந்த இடத்துல பாருங்க ஸ்கிரீன் கிரியேட் பண்ணோம், இந்த இடத்துல ஒரு டர்ட்டில் கிரியேட் பண்ணணும். ரைட். இப்போ என்ன பண்ணுவோம்னா இதை சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு லெட் அஸ் ட்ரை டு ரன் திஸ். இப்போ ரன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க என்னுடைய ஸ்கிரீன் இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல சென்டர்ல பாருங்க ஒரு ஆரோ ஷேப் எனக்கு இந்த இடத்துல இருக்கு. இந்த ஆரோ ஷேப் இப்போ இதை தான் நம்ம வந்து ஒரு டர்ட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பென் பாயிண்டர் மாதிரியே இருக்கு. இதை தான் ஒரு டர்ட்டில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கேமிங் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராச் ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு பிளாக் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா ஒரு கேம்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ் அதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். SPRITE ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு கேம் பேர் சொல்லணும் அப்படின்னா சப்வே சஃபர். இது வந்து மொபைல் எல்லாரும் விளையாடிக்கக்கூடிய ஒரு காமனான கேம் சப்வே சஃபர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல் ஒரு ஃபீமேல் கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரயில்வே ட்ராக் மேல ஓடிட்டே இருக்கும். அந்த ட்ராக்ல ஏதாவது ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ் மேல ஜம்ப் பண்ணி போகும். நிறைய கோல்டு காயின்ஸ் எடுக்கணும். இதான் அதுல கேம். ஸோ அதுல மேல் ஒரு ஃபீமேல் கேரக்டர் இல்ல, அது ஒரு ஸ்ப்ரைட். அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் வந்து அது ஒரு ஸ்ப்ரைட் அப்படின்னு வரக்கூடிய கோல்டு காயின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரைட் அப்படின்னு ஒவ்வொரு லாங்குவேஜ்ல ஒவ்வொரு பேர். அந்த ஸ்ப்ரைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இமேஜ் அதை தான் வந்து ஸ்ப்ரைட் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உண்மையிலேயே இந்த சப்வே சஃபர்ல ஒரு கேரக்டர் வந்து அப்படி போற மாதிரி ரைட். நல்லா பாத்தீங்கன்னா லெக் மூவ்மெண்ட், கை மூவ்மெண்ட் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த கேரக்டர் ஓடுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லாம் நிறைய பேர் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட் இஸ் நாட் சோ. அது என்னன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இமேஜ் அப்படின்னா ஒரு 8 இமேஜ், அதாவது வாக்கிங்க்கு ஒரு சீக்வன்ஸ், ரன்னிங் ஒரு சீக்வன்ஸ், ஜம்பிங்க்கு ஒரு சீக்வன்ஸ். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல முதல் இமேஜ்ல ரெண்டாவது இமேஜ்ல மூணாவது 4 அப்படின்னு மாத்திட்டே வருவாங்க. இதுல எத்தனை சீக்வன்ஸ் இருக்குன்னா இப்போ சில ஸ்ப்ரைட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 சீக்வன்ஸ் இமேஜ் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது லிட்டரலா நமக்கு தெரியும், என்னடா அது பார்க்கவே சினிமா இருக்கு அப்படின்னு தும்பி ஓடுற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் பார்க்கவே நல்லாவே இருக்காது. சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 சீக்வன்ஸ் இமேஜ் வாக்கிங், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா அப்படியே ஒரு கேரக்டர் போடுற மாதிரி, ஒரு கேரக்டர் நடக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் இருக்கும். ரைட். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இமேஜ் வந்து வாக்கிங் கோ ரன்னிங் கோ இது பண்றதா இருந்தாலும் நம்பர் சீக்வன்ஸ் ஒரு 6, 8, 10 அப்படின்னு வந்து அது பார்க்கவே ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதான் வந்து ஸ்ப்ரைட் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்கேயுமே என்னன்னா ஒரு கேரக்டர் நம்ம கிரியேட் பண்றதுக்கு இந்த டர்ட்டில் அப்படிங்கிறது தான் உதவும். ரைட். ஸோ ஒரு ஸ்ப்ரைட்டை கிரியேட் பண்றதுக்கு ஒரு இங்க வந்து டர்ட்டில் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டர் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து கேட்டீங்க அப்படின்னா லைக் யூ வில் ஹேவ் வெரைட்டிஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ். நான் இப்போ வந்து லெட் மீ ஜஸ்ட் ட்ரை டு கெட் இன்டு கூகுள். இந்த கூகுள்ல போயிட்டு லெட் மீ சிம்பிளி ட்ரை டு சர்ச் சம்திங் கால்ட் அஸ் ரன் ஸ்ப்ரைட் இமேஜஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ரன்னிங் போடுறது ரன்னிங் போடுறதா கரெக்டா வரும். ரைட். ஸோ ரன்னிங் ஸ்ப்ரைட் இமேஜஸ் அப்படின்னு போடுறேன். லைக் சி ஹியர் இந்த இடத்துல பாருங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். 8 இமேஜ் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரைட் இமேஜஸ். இது ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஒவ்வொரு செகண்டுக்கும் இந்த இமேஜ்ல இந்த இமேஜ் மாறு, இந்த இமேஜ்ல இந்த இமேஜ் மாறு அப்படின்னு சொல்லி கூறி இருப்பாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா மேல அந்த கேரக்டர் அப்படி ஓடுற மாதிரியே நமக்கு வரும். சோ இவ்வளவுதான் அதோட கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ரைட். இப்போ நம்ம இதோட அவுட்புட் பார்த்தோம். அந்த இடத்துல ஒரு ஆரோ ஷேப் ஒரு பிளாக் கலர் இருக்கு. சரி சார் அந்த பிளாக் கலர் எனக்கு வேண்டாம், வேற ஏதாவது கலர் மாத்த முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. லெட்ஸ் சே பெயிண்ட் டாட் கலர். சோ அப்படியே சொன்ன கலரோட சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு அப்படின்னு ஒரு கலர் கொடுக்குறேன். லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ் அண்ட் லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர்
இது எனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரியல. இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு அது செட் ஆகல. சோ லெட் மீ ட்ரை டு கிவ் a different color. Let me say it like purple. இந்த பர்பிள் கலர் தெரியுதா அப்படின்னு பார்ப்போம். எல்லாம் ஒரு டிஃபரெண்டான கலர். ஓகே, இது ஓரளவுக்கு ரீசனபிளா எனக்கு தெரியுது. பட் எனக்கு இந்த ஷேப் இல்லையே சார், அது ஒரு ஆரோ ஷேப்ல இருக்கு. இந்த ஷேப்பை மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், தேர் ஆர் சர்டன் ஷேப்ஸ் நமக்கு ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. பென் டாட் ஷேப் இந்த ஷேப்ல போயிட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றேன்னா எனக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல எனக்கு அது கொண்டு வந்துருங்க அப்படின்னா லெட்ஸ் கிவ் இட் லைக் ஸ்கொயர். ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க எனக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல அந்த டர்க்கே கிரியேட் ஆயிருக்கு. ரைட், எனக்கு ஸ்கொயர் பிடிக்கல சார், ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப பெருசா எனக்கு இல்ல, வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன், சர்க்கிள் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஒரு சின்னதா ஒரு சர்க்கிள் நடுவில் நமக்கு கிரியேட் ஆகும். சரி சார், எனக்கு இது பிடிக்கல, ட்ரையாங்கல் கொடுங்க. ஆனா ரெக்டாங்கல் கொடுக்காதீங்க, வராது. ஒரு சில ஷேப்ஸ் மட்டும் தான் அவங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க. சரி சார், உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஷேப் வந்து இந்த டர்ட்டில் ஷேப் தான் என்னோட ஃபேவரட். நான் இப்போ நான் கோடிங்கிறதுனால இந்த டர்ட்டில் ஷேப் வச்சு நான் கோடிங்கிறேன். இது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு டாடைஸ் ஒரு டர்ட்டில் ஷேப் இருக்கும். அதனால தான் வந்து அந்த டர்ட்டில் மாடியூல் அப்படிங்கிறதுனால அந்த டர்ட்டில் ஷேப் வச்சு டிஃபைன் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி சார் டாக் கொடுத்தா டாக் வருமா, போர்டு கொடுத்தா போர்டு வருமா அப்படின்னு கிடையாது. இந்த மாடியில் அந்த டர்ட்டில் பேர்ல இருக்கிறதுனால இந்த ஒரு ஷேப் மட்டும் தான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. சோ உடனே அடுத்து ஒரு கேள்வி வரும், சார் நான் விருப்பப்படுற மாதிரி வேற ஏதாவது ஒரு கஸ்டமைஸ்டா ஷேப் கொண்டு வர முடியுமா? எஸ் முடியும். பட் அதெல்லாம் லேட்டர் பாயிண்ட், இன்னும் 2 கிளாஸ் தள்ளி நான் கண்டிப்பா சொல்லி தரேன். நாட் நவ். ரைட், சோ இப்போ ஷேப் எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. சூப்பர். சரி சார், இதை வச்சு ஏதோ டிரா பண்றேன் அப்படின்னு சொன்னீங்களே, எனக்கு ஏதாவது டிரா பண்ணி காமிங்க அப்படின்னு. லெட்ஸ் சே இப்போ ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் ஷேப், ஒரு ரவுண்ட் ஷேப் நான் வரையணும். அது எப்படி சார் வரையாது அப்படின்னு பென் டாட் சர்க்கிள். இப்போ யாராவது வந்து ஒரு பேப்பர் பென் கையில் கொடுத்து எனக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் வரைஞ்சு காமி அப்படின்னு சொன்னா உடனே கேள்வி கேட்பேன், எவ்வளவு பெருசு? அப்போ ப்ராப்பரா சொல்றவங்க எப்படி சொல்லுவாங்க, எனக்கு இந்த ரேடியஸ்ல எனக்கு ஒரு சக்தி வர, இந்த டயாமீட்டர்ல எனக்கு ஒரு சக்தி வர. அப்ப ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் சொல்லி இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு சர்க்கிள் வரீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி இங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு 150 அப்படிங்கிற ஒரு ரேடியஸ், 150ங்கிற ஒரு ரேடியஸ்ல எனக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் வர அப்படின்னு சொல்றேன். இப்போ சேவ் பண்றேன். லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். இப்போ இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு. அந்த டர்ட்டில் 150ங்கிற ரேடியஸ்ல எனக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் வரைக்கும் காமிக்குது. சோ இவ்வளவுதான். எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் டைம் 150ங்கிறது இஸ் கோயிங் அவுட் சைட் தி ஸ்கிரீன். சோ அதனால என்ன சொல்றேன், ஒரு 120 கொடுத்தேன். சோ தட் ஐ கேன் see that full circle. I'm sorry, by mistake like நான் வேற ஏதோ ஒரு ஷேப் வேற ஏதோ ஆப்ஷன் பண்ணிருக்கேன். ரன் மாடியூல் அப்படிங்கிறத கொடுப்போம். இது வந்து ஒரு பிக்சல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இது வந்து ஒரு பிக்சல், அதாவது இந்த மெஷர்மெண்ட் வந்து சென்டிமீட்டர் இதுங்கிறத காட்டி இந்த பிக்சல் ரேட்ல போகும். ரைட், இப்போ பாருங்க இந்த 120 ரேடியஸ்ல லைக் இட் ஹஸ் drawn a circle. பட் நமக்கு இதை பார்க்கும்போது சார் இந்த சர்க்கிள் வரைஞ்சது என் கண்ணுக்கே தெரியல, ரொம்ப தின்னா இருக்கே சார். இது வந்து இப்போ நம்ம வரையும் போதெல்லாம் நம்ம கொஞ்சம் டார்க்கா வேணும், கொஞ்சம் பெருசா வேணும், கொஞ்சம் பட்டையா வேணும் அப்படின்லாம் நம்ம சொல்ற மாதிரி இங்க எனக்கு இந்த திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், இட் இஸ் பாசிபிள். இப்போ அது எப்படி பண்றேன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல போயிட்டு பென் டாட் பென் சைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த பென் சைஸ்ல போயிட்டு இப்போ நான் என்ன சொல்றேன், 10 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். எனக்கு எந்த விதமான சேஞ்சஸ் வராது பாருங்க. இப்போ ரன் பண்றேன். இப்போ பாருங்க அதே அவுட்புட் எனக்கு அப்படியே வரும். சி என்ன சார் ஏதோ மாறுன்னு சொன்னீங்க, மாறல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். அப்போ எது சார் இந்த லைன் எழுதிருக்கீங்க, பட் எந்த விதமான சேஞ்சஸும் என்னால பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த பென் சைஸை நான் என்ன டிஃபைன் பண்ணிருக்கேன்னா சர்க்கிள் ஷேப் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா போயிட்டு என் பென் சைஸை மாத்தி சொல்லிருக்கேன். சர்க்கிள் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா போய் பென் சைஸை மாத்தி என்ன பிரயோஜனம், ஒரு சேஞ்சஸும் நமக்கு இருக்காது. அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த பென் சைஸ் டிஃபைன் பண்ணத சர்க்கிள் வரையறதுக்கு முன்னாடி, அதாவது அதுக்கு மேல போய் டிஃபைன் பண்ணி முதல்ல பென் சைஸை மாத்து, அதுக்கப்புறமா ஒரு சர்க்கிள் வரைஞ்சு சொன்னாதான் மீனிங்ஃபுல்லா இருக்கும். இப்போ ரன் மாடியூல்ல போயிட்டு பார்ப்போம். இப்போ இங்க பாருங்க எவ்வளவு பெருசுக்கு ஒரு சர்க்கிள் எனக்கு வரையுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பட் சார் ரொம்ப திக்கா இருக்கு, இதை என்னால வேற என்ன கொடுக்க முடியும்? சோ உங்களுக்கு வேணுமா 20 கொடுங்க, 25 கொடுங்க, 30 கொடுங்க, 35 கொடுங்க, 50, 100 என்ன வேணுமோ கொடுத்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ் ஏறிக்கிட்டே போகும். பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 5 அப்படின்னு வச்சா கரெக்டா இருக்கும் தோணுது. சோ பாருங்க இது வந்து ஒரு டீசென்டான சைஸ் 5. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சைஸ் எனக்கு போதும் அப்படின்னு பார்க்கிறேன். ரைட், சோ இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், which we can easily do it. இப்போ நமக்குள்ள நிறைய क्वेश्चंस எல்லாம் வரும். சார் ஏதோ பர்பிள்னு கொடுத்தீங்க, அழகா ஒரு சர்க்கிள் வரைஞ்சது பர்பிள்ல, அந்த சர்க்கிள்குள்ள பாத்தீங்கன்னா யூ கலரே இருக்கு சார், எனக்கு அது புரியல. அது நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சு முடிச்சிட்டு அந்த சர்க்கிள் லுக்ல ஒரு டிஃபரெண்டா ஒரு கலர், இந்த பர்பிள் கலரே கொடுத்தாலும் சரி, இல்ல சார் வேற ஏதாவது ஒரு கலர் கொடுத்தா நல்லா இருக்கும், இல்ல சார் எல்லோ கலர் சர்க்கிள் லுக்ல இருந்தா நல்லா இருக்கும், இது எப்படி சார் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இட் இஸ் பாசிபிள். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கலர் சாய்ஸ் நம்பர் ஹவ் டு ஃபைண்ட் சார். சீங்க பாருங்க இந்த இடத்துல போயிட்டு HTML கலர் கோட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இந்த HTML கலர் கோட்ஸ்னு ஒரு சைட் இருக்கு. இந்த சைட்டுக்குள்ள போங்க, இந்த சைட்டுக்குள்ள போங்க. எனக்கு என்ன தெரியல, நெட் ஸ்லோவா இருக்கா, போய் டெஸ்ட் டேக்கிங் டைம் இங்க வருது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கலர் நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல என்ன கலர் வேணுமோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டார்க் ஷேட்ஸ், லைட் ஷேட்ஸ். இந்த இடத்துல பாருங்க ஹெக்ஸாடெசிமல் கோட் இருக்கா, இந்த கோடை காப்பி பண்ணி அந்த இடத்துல போட்டீங்கன்னா என்ன கலர் இந்த இடத்துல சூஸ் பண்றீங்களா, இந்த இடத்துல வந்து இந்த கலருக்கு அங்க மாறிடும். புரியுதா? யார் யாருக்கும் கலர் எப்படி பண்ணணும்னு நினைச்சு கேட்டுட்டே இருக்கீங்களா, அவங்களுக்கு இது வரும். பென் கொடுத்தது இல்ல, பென் சைஸ் பென் இல்ல அது வந்து பென் சைஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான். அது பென் சைஸ் தான், இதுக்கும் ரிலவென்ட் கிடையாது. இந்த இடத்துல பென் சைஸ்ங்கிறது அது என்ன அந்த திக்னஸ் மென்ஷன் பண்றது, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சோ இப்போ எப்படி ஒரு சர்க்கிள் வரையறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ என்னன்னா அந்த சர்க்கிள் வந்து ஒரு டிஃபரெண்டான கலர். சோ அப்ப என்ன பண்றேன், இந்த சர்க்கிள் வரையறதுக்கு முன்னாடியே போயிட்டு ஐ சே இட் லைக் பென் டாட் ஃபில் கலர் அப்படின்னு சொல்றேன். இதுல போயிட்டு எல்லோ அப்படின்னு கொடுக்குறேன். இது கொடுத்துட்டு பார்த்தா எனக்கு வருமா சார்? 100% வராது. திருப்பி ரன் பண்ணி பாருங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு வருது. சோ இப்போ இதுல பாருங்க அந்த டர்ட்டிலுக்குள்ள இருக்கிற கலர் மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல மாறி. பட் எனக்கு டாஸ்க் வந்து நான் எடுத்துக்கிட்டது இதோட கலர் எல்லோவா மாத்து கிடையாது, இந்த சர்க்கிள் உள்ள இருக்கிற எல்லோ கலர்ல மாத்தணும். சோ அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ள வந்து பென் டாட் பிகின் அண்டர்ஸ்கோர் ஃபில், எந்த இடத்துல ஆரம்பிக்கணும், பிகின் அண்டர்ஸ்கோர் ஃபில். அந்த சர்க்கிள் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன், பென் டாட் எண்ட் அண்டர்ஸ்கோர் ஃபில் ஆஃப் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த சர்க்கிள் மட்டும் எனக்கு இங்க நான் என்ன கலர்ல சொல்றேன் அந்த கலர் வரும். இப்போ அவுட்டர் வந்து பர்பிள் கலர்லையும் இன்னர் வந்து எல்லோ கலர்லையும் இருக்கும். ரன் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க
இப்போ எனக்கு அவுட்டர் வந்து வந்துருச்சு. உள்ளுக்குள்ள பாருங்க எனக்கு தேவையான இந்த எல்லோ கலர் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்படிதான் ஒரு ஷேப் ஒன்று டிரா பண்ணணும். அதுக்குள்ள கலர் சேஞ்ச் பண்றதா இப்படிதான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். சூப்பர், இது முடிஞ்சது. ஆல்ரைட், இப்போ அடுத்தது குயிக்கா ஒரு சின்ன ஒரு டிவிஷன் மாதிரி பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன்னா வில் கோ வித் நியூ. இப்போ என்ன பண்றேன், ஸ்கொயர் வரையறது அப்படின்னு சொல்லி தரேன். நீங்க கேட்கலாம் சார் ரொம்ப கஷ்டமான விஷயமா சொல்லி தரீங்க, சர்க்கிள் வரையறது அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்கொயர் 10 டாட் ஸ்கொயர் அப்படின்னு போனீங்கன்னா வரப்போகுது இது சார் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. பட் இட் இஸ் நாட் லைக் தட். லைக் இட் இஸ் சம்பா டிஃபரெண்ட். நம்ம அதில் ஃபீல் கலர்னு கொடுத்துருக்கோம் லோகேஷ், அதனால அந்த டர்ட்டில் கலரும் எனக்கு எல்லோ அப்படிங்கிற ஒரு கலருக்கு மாறுது. இப்போ இங்க பாருங்க, லெட் மீ சே லைக் இம்போர்ட் டர்ட்டில் அப்படின்னு சொல்றேன். ஸ்கிரீன் கிரியேட் பண்றேன். ஸ்கிரீன் ஈக்குவல் டு டர்ட்டில் டாட் ஸ்கிரீன் ஆஃப் அப்படின்னு சொன்னா எனக்கு ஸ்கிரீன் கிரியேட் ஆகும். எஸ்ஆர் டாட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கல ஸ்கொயர் ஷேப் பை ராமன் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து எஸ்ஆர் டாட் பிஜி கலர் அப்படின்னு போட்டு இதுக்குள்ள என்னோட பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுக்கணும். ஸோ ஐ ட்ரை டு கம் ஓவர் ஹியர். பேக்ரவுண்ட்ல லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் வித் சம் லைட் கிரீன் கலர். ஸோ எனக்கு இந்த லைட் கிரீன் கலர்ல ஐ வாண்ட் சம் திங் டு பி தேர். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன கலர் போட்டுக்கோ அதை அப்படியே காப்பி பண்றேன். ஐ ட்ரை டு பிரிங் இட் டு மை ப்ரோக்ராம். இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல கொடுத்தாச்சு. அடுத்து எஸ்ஆர் டாட் செட்டப்ல வந்து as usual நான் என்ன பண்றேன்னா 600 அப்படிங்கிற சைஸ்ல கிரியேட் பண்றேன். இதை கிரியேட் பண்ணியாச்சு. ஐ ட்ரை டு சேவ் திஸ். சேவ் பண்ணும்போது இதுக்கு போயிட்டு let me say it like drawing 2 அப்படிங்கிற பேர்ல I'll try to save it and I'll try to run this. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் நான் சொன்ன அதே கிரீன் கலர்ல லைக் இட் ஹஸ் drawn something for me. That's so. இப்போ எனக்கு என்ன தேவை, எனக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் தேவை. ஸோ இப்போ இதை கிரியேட் பண்றதுக்கு I need a pen. So let me say it like pen equal to let me say it like turtle dot turtle of ஒரு turtle. இப்போ இதை சேவ் பண்ணுவோம். ஸோ இது வந்து வழக்கம் போல ஆரோ ஷேப், வழக்கம் போல டிஃபால்ட் கலரான பிளாக் கலர்ல எனக்கு அது வரப்போகுது. ஸோ நீங்க பாருங்க ஆரோ ஷேப் வச்சு இந்த இடத்துல எனக்கு ஒரு பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ as of now I don't want to change the color. இந்த கிரீன் கலர் லைட் கிரீன் கலர் பேக்ரவுண்டுக்கு என்னுடைய பென் கலர் வந்து பிளாக் கலர் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ I'm just going to stick with it. அதுக்கப்புறம் வேணா மாத்திக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்றேன், I don't want to change it. But as usual என்னோட ஃபேவரட். ஸோ என்ன பண்றேன்னா pen dot shape அப்படின்னு போயிட்டு இந்த ஷேப்ல போயிட்டு let me say it like turtle shape வேணும். அடுத்து என்ன பண்றேன், pen dot pen size. நீங்க இந்த இடத்துல பென் சைஸ் தான் கொடுக்கணும். இந்த இடத்துல நீங்க என்ன பேர் வேணுமோ வச்சுக்கலாம். பட் இதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தாது. இது கண்டிப்பா பென் சைஸா தான் இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா பென் சைஸ்ல போயிட்டு let me say it like 5. எனக்கு இந்த திக்னஸ் இருந்தா போதும். இப்போ என்ன பண்றேன்னா ஸ்கொயர் வரையறதுக்கு என்ன ஒரு கான்செப்ட் சொல்றேன். let's say it like pen dot forward போயிட்டு let me say it like 200. இப்போ இதை சேவ் பண்றேன். இதோட அவுட்புட் காமிக்கிறேன். சோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டர்ட்டில் எந்த பக்கம் ஃபேஸ் ஆயிருக்கோ அந்த பக்கத்துல 200 பிக்சலுக்கு ஒரு லைன் டிரா பண்ணும். ஃபார்வர்ட் அப்படின்னு சொன்னா முன்னாடி போ. அப்ப முன்னாடி போகும்போது அது என்ன பண்ணா ஒரு லைன் டிரா பண்ணிட்டே போகும். ரைட். சோ இப்போ நான் 200 சொன்னதால இவ்வளவு பெரிய லைன், நான் 100 சொன்னா இதுல பாதி. ரைட். இந்த மாதிரி நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. சோ இது ஏன் இந்த சைடு இப்படி போகுது சென்டர்லயே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் வந்து நாளைக்கு கிளாஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐ வில் டெல் யூ. இப்போதைக்கு இது எப்பவுமே நல்லா ஞாபகம். சென்டர் ஆஃப் தி ஸ்கிரீன்ல இருந்து ஆரம்பிச்சு டுவர்ட்ஸ் யுவர் ரைட் சைடு எப்பவுமே நீங்க எந்த ஒரு ஷேப்பா இருந்தாலும் அது என்ன பண்ணுங்க சென்டர்ல ஆரம்பிச்சு டுவர்ட்ஸ் ரைட் தான் மூவ். சோ இப்போ எனக்கு மூவ் ஆயிருக்கு. இப்போ எனக்கு ஸ்கொயர் ஷேப் வேணும்னா ஒன்னு இந்த டர்ட்டில் இப்படி மேல போய் இப்படி வந்து இப்படி எனக்கு ஒரு ஸ்கொயர் வரும். இல்லையா இது இப்படி வந்து கீழே இறங்கி இப்படி வந்தா எனக்கு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். சர்க்கிள் போட்ட மாதிரி பென் டாட் ஸ்கொயர் ஒரு 200 அப்படின்னு சொன்னா எனக்கு ஸ்கொயர் கிரியேட் ஆகும். சர்க்கிள் மட்டும் தான் அந்த ஆப்ஷன். ஸ்கொயர்க்கு நம்ம தான் உட்காந்து ஒரு சைடு கோடிங் எழுதணும். அப்படி எழுதி தான் கொண்டு வர வைக்க முடியும். சோ இப்போ என்னன்னா இங்க பாருங்க லெஃப்ட்னு சொன்னா மேலே ரைட் அப்படின்னு சொன்னா கீழே. இது இந்த ஃபேஸ் பண்ணிருக்கு. இந்த சைடு ஃபேஸ் பண்ணும்போது ரைட் என்ன லெஃப்ட் என்ன கால்குலேட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ ரைட்ல நான் டர்ன் பண்ண கோடிங் எழுதுறேன். அப்ப பென் டாட் ரைட் அப்படின்னு போட்டுட்டு இதுல 90 டிகிரி ஒரு ஸ்கொயருக்கு என்ன ஆங்கிள் இருக்கும் 90 டிகிரி. சோ இப்போ 90 டிகிரில டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி கோடிங் எழுதிருக்கேன். இப்போ இதை ட்ரை டு சேவ் இட் அண்ட் we will try to run this. இப்போ ரைட் சைடுல பாத்துட்டு இருந்த டர்ட்டில் இப்போ டர்ன் ரைட் அப்படின்னு சொன்னோனே பாருங்க டுவர்ட்ஸ் டவுன் பார்த்து எனக்கு நிக்குது. 90 டிகிரில அது ரைட் சைடுல டர்ன் பண்ணிருக்கு. இப்போ நான் லெஃப்ட்னு சொல்லியிருந்தா என்ன ஆகும், டர்ட்டில் மேல பார்த்து நிற்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். பட் எனக்கு இப்போதைக்கு இது முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அது ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் பண்ணணும். அப்போ அது எந்த சைடு ஃபேஸ் பண்ணிருக்கோ அந்த சைடுல மூவ். சோ இப்போ எப்படி பண்றது, பென் டாட் மேல ஃபார்வர்ட் அப்படின்னு போட்டா முன்னாடி வரும் பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஃபார்வர்டுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கு. எஃப்டின்னு சொன்னாலும் ஃபார்வர்டுன்னு சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த லைனும் ஒண்ணுதான். பட் இது வந்து ஃபுல் ஃபார்ம், இது ஷார்ட் ஃபார்ம். இப்போ சேவ் பண்றேன், ரன் பண்ணி பார்ப்போம். சோ ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்ய போகுது. ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணி பாருங்க. அதான் எனக்கு ஃபார்வர்ட்ல எனக்கு மூவ் பண்ணி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், திருப்பி ரைட் சைடுல எனக்கு டர்ன் பண்ணணும் 90 டிகிரி. சோ ரைட்டுக்கும் ஏதாவது ஷார்ட் ஃபார்ம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரை பண்ணலாம். லெட்ஸ் சே ஆர்டி அப்படின்னு ரைட்டுக்கு ஆர்டி அப்படின்னு கொடுப்போம் 90 டிகிரி. திருப்பி பென் டாட் எஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு 200 மூணாவது சைடு. ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் எல்லா சைடும் சேமா தான் இருக்கும். அதனால மூணாவது சைடுக்கும் 200 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு தேவையான அந்த அழகா எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ரைட். அப்போ இதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் ரைட் திரும்பணும், இன்னொரு கோடு போட்ட வேலை முடிஞ்சது. சோ அப்ப என்ன பண்ணலாம், லெட்ஸ் சே லைக் பென் டாட் எஃப்டி இன்னொரு 200 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா முடிஞ்சது. பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ரைட் சைடுல திரும்பணும். அதுக்கு பென் டாட் ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு லெட் மீ சே 90 டிகிரி. இப்போ பெர்ஃபெக்ட்டா எனக்கு தேவையான ஒரு ஸ்கொயர் ஷேப் டிரா பண்ணிட்டோம். சோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கொயர் ஷேப் டிரா பண்ணணும். ரைட் சார், இப்போ இந்த சர்க்கிளுக்கு கலர் கொடுத்தீங்களா அந்த மாதிரி இப்போ இதுக்கு கலர் கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியும். இப்போ ஸ்கொயர் ஷேப் இந்த இடத்துல வரைய ஆரம்பிச்சிருக்கோமா, அதுக்கு முதல்ல லைன்ல போயிட்டு லெட் மீ சே லைக் பென் டாட் ஃபில் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபில் கலருக்கு லெட் மீ சே லைக் கிரீன். அப்ப என்ன ஆகும், டார்க் கிரீன் நமக்கு வரும். அடுத்தது லெட்ஸ் சே லைக் பென் டாட் பிகின் அண்டர்ஸ்கோர் ஃபில் ஆஃப் அப்படின்னு கொடுப்போம். லாஸ்ட்ல ஸ்கொயர் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா லெட்ஸ் சே இங்க இடத்துல 19 கொடுக்குறோம் நம்ம. அப்ப அதை வச்சு தான் 90 டிகிரி டிசைட் பண்ணணும். நீங்க 35 கொடுத்தீங்கன்னா 35 டிகிரி ஆங்கிள் டர்ன் பண்ணும். ரைட். சோ அது வந்து நீங்க கொடுக்குற ஆங்கிள் தான் நான் கொடுத்தது, அதனால எனக்கு அப்படி வருது. எண்ட் அண்டர்ஸ்கோர் ஃபில் ஆஃப். ரைட். லெட் மீ ட்ரை டு ரன். இருக்குமா, ஃபார்வர்ட் பேக்வர்ட் எல்லாமே இருக்கு. இப்போ பாருங்க ஒரு டார்க் கிரீன் கலர்ல அதை ஃபில் பண்ணியாச்சு. சரி, இப்போ இதுல யாரோ ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, சார் ஒரு ஸ்கொயர் வரையறதுக்கு நான் இவ்வளவு கோட் எழுதணுமா
ஆனா நீங்க இப்ப பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளவு டீடைலா சொல்லி தர வேண்டிய சூழ்நிலையில நான் இருந்தேன். அதனால இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இத்தனை கோடிங் எழுதி நம்ம இதை ஃபுல்லா டெலிட் பண்றேன். ஒரு ஸ்கொயருக்கு மொத்தம் எத்தனை சைஸ்? 4 சைட்ஸ். அதனால என்ன பண்றேன் ஃபார் ஹைட் இன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 4 அப்படின்னு சொல்லிடுறேன். 4 சைட்ஸ் அப்படிங்கிறதுனால இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா பென் டாட் எஃப்டி 200 அப்படின்னு சொல்றேன். பென் டாட் எல்டி கொடுக்குறேன். எல்டினா லெஃப்ட் 90 டிகிரி அப்படின்னு சொல்றேன். ஸ்கொயர் மேல் சைட்ல வரணும். சோ அவ்வளவு லைன்ஸ் போடுங்க. இப்போ நான் சிம்பிளிஃபைடா கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். சி 200ங்கிறது டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றது. ஃபார்வர்ட் அப்படின்னா மூவ் பண்றது, ஸ்ட்ரைட்டா மூவ் பண்ணேன். டர்ன் ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்றோமா, இந்த மாதிரி டர்ன் பண்ணும்போது என்ன ஆங்கிள் டர்ன் பண்ணணும், ரைட் லெஃப்ட்ல கொடுக்கிறது தான் டிகிரி. 200ங்கிறது ஒரு சைடு எவ்வளவு தூரம் அது போகணும் அப்படின்னு சொல்றது. ரைட், லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ், லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். பாருங்க அதே கோட் ஃபார் லூப் வச்சு எழுதி காமிச்சிருக்கேன். இப்போ ரைட்ல திரும்ப லெஃப்ட்ல திரும்பினேன், அதனால எனக்கு மேல வந்துருச்சு. ஆல்ரைட், சோ இப்போ இதே மாதிரி இப்போ இதுல இருந்து ரன் பண்ணி பாருங்க. மேல போகுது வருது. இப்போ திருப்பி டுவர்ட்ஸ் ரைட் சைடுல தான ஃபேஸ் பண்ணிருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன், இந்த ஃபார்வர்டுக்கு கீழ வரேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நாட் திஸ், இத அப்படியே காப்பி பண்ணு. இந்த கோட அப்படியே காப்பி பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் லீவ் 2 லைன்ஸ் கீழ வந்துறேன். இப்போ இந்த கிரீன் அப்படிங்கிறதுக்கு பதிலா லெட் மீ சே இட் லைக் yellow அப்படின்னு கொடுக்குறேன். இந்த எல்டிங்கிறதுக்கு பதிலா ஆர்டின்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ஐ வில் ட்ரை டு ரன் திஸ். இப்போ பாருங்க எனக்கு yellow கலர் ஷேப்ல yellow கலர்ல ஸ்கொயர் ஷேப் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதே இதை ஐ ட்ரை டு காப்பி திஸ், ஐ ஜஸ்ட் ட்ரை டு கம் டவுன், ஐ ட்ரை டு பேஸ்ட் இட். இப்போ இந்த இடத்துல லெட் மீ சே இட் லைக் ரெட் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல ரைட்ல லெட் மீ சே இட் லைக் -90 டிகிரி அப்படின்னு சொல்றேன். நவ லெட் மீ ட்ரை டு செக் ஹவ் டஸ் இட் வொர்க்ஸ். உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக ஐ அம் ஜஸ்ட் டூயிங் திஸ். திருப்பி மேலேயே எனக்கு வந்துருச்சு. ரைட், சோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆங்கிள் ஐ அம் நாட் கோயிங் டு சேஞ்ச். இப்போ இந்த சைடுக்கு வந்து ஃபார்வர்ட் இப்போ +200 இருக்குல்ல, இப்போ -200 அப்படிங்கறத கொடுக்குறேன். லெட் மீ ட்ரை டு ரன். உங்களுக்கு டிஃபரெண்டா கொடுத்தா எப்படி வருதுங்கிறத காமிக்கிறேன் பாருங்க. சூப்பர். சோ எனக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகும். இப்போ இதை என்ன பண்றேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் ட்ரை டு காப்பி த சேம் கோட், ஐ வில் காப்பி இட், ஐ வில் ட்ரை டு புட் இட் ஓவர் ஹியர். இப்போ இந்த ரைட்டை ஐ வில் ட்ரை டு சேஞ்ச் இட் லைக் லெஃப்ட், ட்ரை டு சேவ் திஸ். இப்போ இந்த yellow கலரை ரெட் கலர் ஐ வில் ட்ரை டு சேஞ்ச் இட் லைக் ப்ளூ, லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ் அண்ட் ரன். சோ கிட்டத்தட்ட அந்த விண்டோஸ் உடைய லோகோ கலர் வந்து மைக்ரோசாஃப்ட் உடைய அந்த லோகோ ஷேப் மாதிரி வருதா. சோ இப்படி தான் லைக் வி கேன் செட் அண்ட் டு லாட் ஆஃப் ஸ்டஃப்ஸ் வித் இட். ரைட், எனியோ அடுத்த கிளாஸ்ல இன்னும் டீடைலா வில் பி சீயிங் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஆல்ரைட், இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, நிறைய கான்செப்ட்ஸ் நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கு. பட் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் இப்போ ஒரு ஷேப் வரைச்சு நான் நினைக்கிற இடத்துக்கு என்னால மூவ் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ் இட் இஸ் பாசிபிள். ரைட், அது எல்லாத்தையும் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு டீடைலா சொல்லி தரேன். ரைட், அதுக்கு அடுத்த கிளாஸ்ல வில் ட்ரை டு மேக் தட் டிராயிங்ஸ் லைக் மூவ், இது எப்படி மூவ் பண்றது அப்படிங்கறத ஒரு கேரக்டர் எப்படி கிரியேட் பண்றது, அந்த கேரக்டர் எப்படி மூவ் பண்றது அப்படிங்கறது எல்லாத்தையும் நான் சொல்லி தரேன்.